பிரிட்டனுடைய பிரதமர் ஸ்டாமர் அவர்கள் தன்னுடைய பதவியில இருந்து விலகி இருக்காரு. கட்சி பொறுப்புல இருந்தும் என்ன விடுவிச்சிருங்க அப்படின்னு கெஞ்சி இருக்காரு. கடந்த 10 ஆண்டுகள்ல 7 பிரதமர் மாற்றம் நடந்திருக்கிறது பிரிட்டன் அப்படிங்கிற அந்த யுனைடெட் கிங்டம்ல. உலகத்தையே ஆண்டவங்களுக்கு தன்னையே ஆளுவதற்கு தகுதி இல்லை அப்படின்னு மக்கள் இப்ப சொல்றதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்கள் என்ன? கொலம்பியா அப்படின்னு ஒரு நாட்டை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த நாட்டில் இப்போ ஒரு எலெக்ஷன் நடக்குது. அந்த எலெக்ஷன்லையும் ட்ரம்ப் அவர்களுடைய தலையீட்டின் பேர்ல ஒருத்தர் பதவிக்கு வந்திருக்கார். ட்ரம்ப்ங்கிற வெள்ளையன் சும்மாவே இருக்க மாட்டான் போல அப்படின்னு நீங்க நினைக்கிறது மனசுக்குள்ள கேட்குது. அதை தாண்டி என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத டீடைல்டா பேசலாம். சுவிட்சர்லாந்தில் நடந்த ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில நடைபெற்ற பேச்சுவார்த்தையினுடைய அடுத்த கட்டம் என்ன? ஈரானுடைய பேச்சுவார்த்தை குழு நேரடியாக ஈரானுக்கே சென்று விட்டதா? நடப்பது என்ன? டீடைல்டா பேசுவோமா? வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. நாம சொன்னது நடந்திருக்கு. ஆமாம், உண்மைதான். ஸ்டாமர் தன்னுடைய பதவியிலிருந்து விலக போறாரு அப்படிங்கிறத கடந்த பல மாதங்களுக்கு முன்னாடியே நம்ம கணிச்சிருந்தோம். காரணம் என்னன்னா, மன்னர் சார்லஸோடு அவர் கொண்டிராத ஒரு நெருக்கம் தான் காரணம். மன்னர் சார்லஸுக்கு எப்பவுமே யூகேவினுடைய பிரைம் மினிஸ்டர்கள் ரொம்ப நெருக்கமாக இருக்கிறது அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் இந்த ஸ்டாமர் அவர்கள் அப்படி இல்லை, கொஞ்சம் விலகியே இருந்தார். மாறாக பிரான்சினுடைய கொள்கைகளையும் அவர் வேறுபட்டே காணப்பட்டார். இதன் காரணமாகவே மன்னருக்கும் அவருக்கும் இடையில புகைச்சல் இருந்தது. நீதிமன்றங்களையும் பிரச்சனை நடந்தது. இப்போ ஸ்டாமர் தனது அதிகாரப்பூர்வ இல்லமான 10 டவுனிங் ஸ்ட்ரீட் அப்படிங்கிற அந்த இடத்துல முக்கியமாக முடிவுகள் எல்லாமே யூகேவினுடைய பிரைம் மினிஸ்டர்கள் அந்த இடத்துல இருந்து தான் அறிவிப்பாங்க. தெருவில் இருந்து அறிவிப்புகளை கொடுக்கிறது யுனைடெட் கிங்டம்க்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு ஈவெண்டாகவே பார்க்கப்படுது. அந்த வகையில் அந்த தெருமுனையில நின்று பிரிட்டனுடைய பிரதமர் மற்றும் தொழிலாளர் கட்சியினுடைய தலைவர் ஸ்டாமர் அவர்கள் பதவியில் இருந்து நான் விலகிறேன் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்திருக்காரு. இதை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய அவங்க மனைவி தூரத்தில் இருந்து கண்ணீரை வரவழைச்சிக்கிட்டு நேரடியாக வந்து ஸ்டாமரை கட்டிப்பிடிக்கக்கூடிய காட்சிகள் சோசியல் மீடியாவில் வலம் வருது. தொழிற்கட்சியினுடைய புதிய தலைவரை தேர்ந்தெடுக்கும் வரை இடைக்கால பிரதமராக தொடர்ந்து பணியாற்றுவதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். செப்டம்பரில் நாடாளுமன்றத்தினுடைய அடுத்த கூட்டத்தொடர் தொடங்குவதற்கு முன்பாகவே இந்த முடிவு எடுக்கப்படும் என்று எதிர்பார்ப்பதாகவும் அவர் சொல்லியிருக்கார். நான் இந்த முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடியே மன்னர் சார்லஸ்ட பேசிட்டேன், அதற்கு பிறகுதான் மக்களுக்கு அறிவிக்கிறேன் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டையும் சொல்லியிருக்கார். அரசியல், நிதி, தார்மீக ரீதியாக சீர்குலைந்திருக்கக்கூடிய ஒரு தொழிற்கட்சியை நான் வழி நடத்தும் போது ரொம்ப மோசமான நிலையில இருந்தது. மீட்டெடுக்க போராடினேன், கடைசி வரை என்னால் முடியல, அதனால நான் வெளியேறேன். ஆனா இந்த ராஜினாமா கடிதம் வெளியாகிறதுக்கு முன்னாடியே ட்ரூத் சோஷியல் பக்கத்தில் ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருந்த விஷயம், ஸ்டாமருடைய வெளியேற்றம் குறித்து அவர் பேசியிருக்கிறார். யூகேல குடியேற்றம் மற்றும் எரிசக்தி விவகாரங்களில் ஸ்டாமர் அவர்கள் தோல்வியடைந்ததால் தான் அவர் பதவியிலிருந்து விலகுவதற்கான காரணம் அப்படின்னு சொல்லியிருக்கார். ஒரு விஷயம் நல்லா கவனிச்சிங்கன்னா, ஸ்டாமருடைய ஆட்சி காலத்தில் கடந்த 2 ஆண்டுகளில் அதிகமான அளவில் போராட்டங்கள் நடந்தது. யாருக்கு எதிராக அப்படின்னா இஸ்ரேலுக்கு எதிராக. இதுவும் பேசு பொருளாக மாறி இருந்தது. சத்தமே இல்லாமல் இஸ்ரேலுடைய மொசாட் இவரை பதவியிலிருந்து தூக்கி எறிவதற்கான பெரும் திட்டங்களும் தீட்டப்பட்டது. ஜூலை 9ஆம் தேதி தலைமை பதவிக்கான வேட்புமனுக்களை இப்போ வாங்க இருக்காங்க. அதற்கு பிறகு ஜூலை மாதம் 16ஆம் தேதிக்குள் அதற்கான செயல்முறைகள் நிறைவடையும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸ்டாமர். ஒரே ஒரு வேட்பாளர் மட்டுமே முன்வந்தா அவர் போட்டியின்றி தலைவராக தேர்ந்தெடுக்கப்படலாம். ஒன்றுக்கு மேற்பட்ட வேட்பாளர்கள் வந்தாங்க அப்படின்னா கட்சியினுடைய உறுப்பினர்கள் வாக்களிப்பதன் மூலம் அந்த இடத்துல ஒரு தலைவர் போஸ்டிங் உருவாகும். அதற்கு பிறகு அவரே பிரிட்டனுடைய பிரதமராக தொடர்வதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கார். தனது ராஜினாமா கடிதத்தை அவர் கொடுத்ததற்கு பிறகு பல்வேறு எதிர்க்கட்சியை சேர்ந்தவங்க ஸ்டாமரை வசைபாட ஆரம்பிச்சாங்க. முக்கியமா கன்சர்வேட்டிவ் கட்சியினுடைய தலைவர் கெமி அவர்கள் இந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்கார். பிரிட்டனை ஆள முடியாத நிலை எதுவும் இல்லை, ஸ்டாமர் ஒரு மோசமான
பிரதமர். ஆனால் பிரச்சனை ஸ்டாமர் மட்டுமல்ல, நலத்திட்ட உதவிகளை வாரி வழங்க அதிக வரிகளை விதிக்கவே தொழிற்கட்சி எம்பிக்கள் விரும்புகிறார்கள் அப்படின்னு ஒரு பெரிய குற்றச்சாட்டையும் அவர் முன் வச்சிருக்காரு. கட்சியை யார் வழி நடத்தினாலும், அதாவது எப்படி சொல்றது, ஓட்டுறவன் ஒழுங்கா ஓட்டினான்னா எந்த வண்டியா இருந்தாலும் ஒழுங்கா போகும்பாங்க. பட் யூகேல அதை சரியா அவர் செய்யல அப்படிங்கிறது தான் பிரச்சனை. இதைத்தான் எதிர்க்கட்சிகள் தொடர்ச்சியாக விமர்சனங்களை வச்சுக்கிட்டு இருக்காங்க. லெபனான்ல ஹிஸ்புல்லாவினுடைய நிலத்தடி ட்ரோன் தொழிற்சாலையை இஸ்ரேலிய படைகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஈரான்ல தயாரிக்கப்பட்ட அந்த ட்ரோன்களை ஒருங்கிணைத்து இஸ்ரேலை நோக்கி ஏவுவதற்கு இந்த நிலத்தடி வளாகம் பயன்படுத்தப்பட்டதாக இஸ்ரேலுடைய ஐடிஎஃப் படைகள் இப்போ குற்றம் சுமத்துறாங்க. அதுவும் லிட்டானி லிவரை தாண்டி இஸ்ரேலுடைய 3 கிலோமீட்டர் வரைக்குமே நிலத்துக்கு அடியில் ஒரு பெரிய சுரங்கத்தை இஸ்ரேலுக்கு எதிராக ஹிஸ்புல்லா கட்டியிருக்காங்கிறது தான் புகார். இது தொடர்பான ஆவணங்களும் அது தொடர்பான படங்களும் இஸ்ரேல் சைடில் இருந்து வெளியிடப்பட்டிருக்கு. கொலம்பியாவில் நடந்த தேர்தலில் ட்ரம்பினுடைய ஆதரவு பெற்ற ஒரு கட்சி அதனுடைய வேட்பாளர் வெற்றி பெற்றிருக்கிறார். போராட்டக்காரர்கள் அமெரிக்க கொடிகளை எரித்து காவல்துறையினரோடு மோதலில் ஈடுபட்டு வராங்க. கொலம்பியாவினுடைய ஜனாதிபதி தேர்தலின் 2வது சுற்றுல தான் இடதுசாரி போட்டியாளரான யுவான் செபெடா அப்படிங்கிற நபரை ஆதரிச்சு ரொம்ப வித்தியாசமான முறையில் சொற்ப வாக்கு வித்தியாசத்தில் தோற்கடிக்கப்பட்டிருக்காங்க. ஆளுங்கட்சியினுடைய மிக முக்கியமான தலைவர் கொலம்பியாவினுடைய அதிபர் பெட்ரோ அவர்கள் இஸ்ரேலிய ஐடிஎஃப் படையும் முசாட் படையும் சேர்ந்து எங்களுடைய தேர்தலை ஹேக் செஞ்சிருக்காங்க. ஸோ ஹேக்கர்களுடைய உதவியோடு இஸ்ரேல் எங்களுடைய தேர்தலை முடக்கி இறக்கிறது. வாக்கு எண்ணிக்கை நடந்து கொண்டிருந்த போது தேசிய பதிவகத்தினுடைய சர்வர்களுடைய ஐபி முகவரிகள் மாற்றப்பட்டிருக்கு. வெளியாட்களே வாக்குச்சாவடியினுடைய முடிவுகளை மாற்றி அமைச்சு இஸ்ரேலுக்கு சாதகமாகவும் அமெரிக்காவுக்கு சாதகமான வேட்பாளரை கொலம்பியாவில் ஜெயிக்க வச்சிருக்காங்க அப்படிங்கிறது பெட்ரோ அவர்களுடைய குற்றச்சாட்டு. சுவிட்சர்லாந்தில் நடந்த ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில நடைபெற்ற வரக்கூடிய பேச்சுவார்த்தையினுடைய முடிவுகள் என்ன, அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிற பெருத்த எதிர்பார்ப்புகள் இருக்கு. ஏன்னா ட்ரம்பினுடைய மிரட்டல் ஒருபுறம், பேச்சுவார்த்தையினுடைய முடிவுகள் அடுத்து எப்படி போகும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணப்போ லெபனான் குறித்த தீர்க்கப்படாத கேள்விகள், அது தொடர்பான பதில்கள் பெண்டிங்லேயே இருக்கு. ஒரு நீடித்த உடன்படிக்கை ஏற்றுவதற்கான முயற்சிகள் சிக்கலா இருக்கு அப்படிங்கிறது தான் நிபுணர்கள் இப்போ எச்சரிக்கையாக எடுத்திருக்காங்க. பட் ஜேடி வான்ஸ் எதுக்குமே சம்மதம் தெரிவிக்க மாட்டாரு அப்படிங்கிறதும் இந்த இடத்துல முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய உண்மை. சுவிட்சர்லாந்தில் நடக்கக்கூடிய பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது ஈரானுக்கு சாதகமாக இல்லைங்கிறது எல்லாருக்குமே தெரியும். மறுபடியும் போர் வரப்போகுது அப்படிங்கிறதையும் மத்திய கிழக்கு நாடுகள் உணர்ந்திருக்கக்கூடும். ஏன்னா ட்ரம்பினுடைய மிரட்டல் அந்த மாதிரி. ஆனால் ஈரான் ஏன் பொறுமையா இருக்காங்கன்னா, ஜூலை மாதம் 4ஆம் தேதியில் இருந்து ஜூலை மாதம் 9ஆம் தேதி வரைக்கும் அயத்துல்லா அலி கமினி அவர்களுடைய இறுதி ஊர்வலம் நடக்க இருக்கு. இதற்கான பிளான் லிஸ்டும் இப்போ ஈரான் வெளியிட்டிருக்காங்க. அந்த வகையில் ஜூலை மாதம் 4ஆம் தேதியில் இருந்து 6ஆம் தேதி வரைக்கும் டெக்ரான்ல மக்களோடு சேர்ந்து ஒரு மிகப்பெரிய ஊர்வலம் ஒன்றுக்கு ஈரான் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஜூலை மாதம் 7ஆம் தேதி கோம் நகர்ல ஊர்வலம் நடக்க போகுது. இந்த கோம் அப்படிங்கிற நகரத்துல தான் அயத்துல்லா அலி கமினி அவர்கள் பிறந்ததாக சொல்லப்படுது. ஜூலை மாதம் 8ஆம் தேதி ஈராக்கினுடைய நஜப் மற்றும் கர்பலாவில் ஒரு பெரிய மக்கள் ஊர்வலம் நடத்த திட்டமிட்டிருக்காங்க. ஒட்டுமொத்த மத்திய கிழக்கு நாடுகளுமே பெரிய அளவிலான எதிர்பார்ப்போடு இருக்கக்கூடிய ஒரு நாள் ஜூலை மாதம் 9ஆம் தேதி மஸ்கத் அப்படிங்கிற நகரத்துல ஒரு பெரிய ஊர்வலம் ஒன்று நடத்த போறாங்க. அதனை தொடர்ந்து இமாம் ரிசா அவர்களுடைய புனித திருத்தலத்துல கமினி அவர்களுடைய உடல் அடக்கம் செய்ய போறாங்க அப்படிங்கிற அந்த தகவல் இப்போ வெளியாயிருக்கு. இந்த ஒற்றை காரணத்திற்காக தான் ஈரான் அமெரிக்கா கிட்ட இந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு பிறகு, இறுதி அஞ்சலி ஊர்வலமும் அடக்கம் செய்யக்கூடிய நிகழ்வுகளும் முடிஞ்சதற்கு பிறகு நிச்சயமாக ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில ஒரு பிரம்மாண்டமான போர் ஒன்று நடக்கிறதுக்கான தேதி குறிக்கப்படும். என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான